எனக்கு பின்னாடி 2 பெரிய டிவி இருக்கு, எனக்கு முன்னாடி ஒரு பெரிய டிவி இருக்கு. இந்த டிவில வசனம் இல்ல, பாட்டு இல்ல, எதுவுமே கிடையாது. ஆனா அந்த லேப்டாப் உள்ள இருக்கிற அத்தனையும் இந்த டிவில காட்ட முடியும். ஒண்ணே ஒண்ணுதான் என்ன நடந்திருக்குதுன்னா, அந்த லேப்டாப்புக்கும் இந்த டிவிக்கும் நடுவுல ஒரு ஒயர் போகுது, அவ்வளவுதான். சிலுவையினால நமக்கு கிடைத்திருக்கிற நன்மைகளை, நம்ம அனுபவிக்க வேண்டிய சில நன்மைகளை குறித்து இந்த நாளில் தியானிக்க போகிறோம். வேதத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்லியிருக்கு, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன ஆகுறாங்க? சங்காரமாகறாங்க. நிறையா நமக்கு தெரியலன்னா நிறைய மிஸ் பண்ணுவோம், நிறையா தெரிய நிறைய அனுபவிப்போம். ஸோ இந்த நாட்களில் வெறும் சிலுவை, ஏதோ பாவ மன்னிப்புக்காக இயேசு சிலுவையில் மரித்தார் அப்படின்னு ஒரு சிலுவையை ஒரு பாவ மன்னிப்பு கிடைத்த ஒரு இடமாக மாத்திரம் பார்க்காம பல மாற்றங்கள் அதில் நடந்திருக்கிறது. அந்த வெளிப்பாடுகள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்ளும்படியாக நாம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு எனக்குள்ளே நடந்திருக்கிற மாற்றத்தை பற்றி சிலுவை என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து தியானிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் என்ன ஆயின? புதிதாயின. இந்த வசனத்தை நிறைய தடவை நம்ம கோட் பண்ணாலும் இது யாருக்கு நடந்துச்சு, எப்போ நடந்துச்சு, இதனால் எனக்கு என்ன நன்மை அப்படின்றது புரியலைன்னா நிறைய காரியங்களை நம்ம மிஸ் பண்ணுறோம். இஃப் அ மேன் இஸ் இன் கிரைஸ்ட், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பானால், பாருங்க, சில விஷயங்களை இன்னைக்கு இருக்கிற சயின்டிஃபிக் க்ரோத் நமக்கு நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு உதவி செய்யும். இப்போ உதாரணத்துக்கு எனக்கு பின்னாடி 2 பெரிய டிவி இருக்குது, எனக்கு முன்னாடி ஒரு பெரிய டிவி இருக்குது. இந்த டிவியில் எதுவுமே கிடையாது, இந்த டிவியில் ஒன்றுமே கிடையாது. அங்கே ஒரு லேப்டாப் வச்சுருக்கிறாங்க. அந்த லேப்டாப்பில் இருக்கிற என்னெல்லாம் இருக்குதோ இந்த டிவியிலிருந்து அந்த லேப்டாப்புக்கு ஒரு ஒயர் கனெக்ட் பண்ண உடனே அந்த லேப்டாப்பில் இருக்கிறது எல்லாத்தையுமே இந்த டிவியில் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். இந்த டிவியில் எதுவுமே கிடையாது, இந்த டிவியில் வசனம் இல்லை, பாட்டு இல்லை, எதுவுமே கிடையாது. ஆனால் அந்த லேப்டாப்புக்குள்ளே இருக்கிற அத்தனையும் இந்த டிவியில் காட்ட முடியும். ஒன்றே ஒன்று தான் என்ன நடந்திருக்குதுன்னா, அந்த லேப்டாப்புக்கும் இந்த டிவிக்கும் நடுவில் ஒரு ஒயர் போகுது, அவ்வளோதான். இந்த ஒயர் போகிறதுனால அந்த லேப்டாப்பில் இருக்கிறதெல்லாம் இங்கே வரும்னா, இயேசுன்ற ஒருத்தர் விசுவாசிக்கிறதுனாலே அவருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எனக்கு வரும்னு சொல்லு. இதை நிறைய பேரால் புரிஞ்சிக்க முடியல. வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ பிலீவ் இன் ஜீசஸ்? இயேசுவை நான் விசுவாசிக்கும் போது என்ன நடக்கிறது என்றால், நான் இயேசுவுக்குள் இருக்கிறேன். இயேசுவுக்குள் நான் இருக்கும்போது அவருக்குள் இருக்கிறதெல்லாம் எனக்கு வருகிறது. அவருக்கு நடந்ததெல்லாம் எனக்கு நடந்திருக்கிறது, அவருக்குரியதெல்லாம் எனக்குரியது, நானும் இயேசுவும் இணைந்து விட்டோம் என்கிற ஒரு புரிதல் நமக்கு வர வேண்டும். நிறைய நேரங்களில் ரட்சிக்கப்பட்டீங்களா? இல்லை, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவை நம்புகிறேன், நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றிய அடையாளத்தை எப்படி சொல்கிறோன்னா, இயேசு விசுவாசிக்கிறேன், ஆலயத்துக்கு போகிறேன், அதனால் நான் கிறிஸ்தவன்னு சொல்கிறோம். அதை தாண்டி நீங்கள் இயேசுவை விசுவாசித்தப்போ உங்களுக்கு என்னெல்லாம் நடந்ததுன்னு புரிஞ்சுதுன்னா நீங்கள் வேற மனிதர்கள் ஆயிட்டீங்கன்னு வேதம் சொல்லுது. நீங்கள் வேறே மனிதர்கள். இதுவரைக்கும் நீங்கள் நினச்சிட்டு இருந்த ஆளே நீங்கள் கிடையாது. நீங்கள் உங்களை பற்றி தப்பாக நினச்சிட்டு இருக்கிறீங்க. இயேசு என்னைக்கு விசுவாசிச்சிங்களோ உங்கள் பர்சனல் லைஃப்பில் பல மாற்றங்கள் நடந்திருக்குது. ஸோ இதை பற்றிய புரிதல், இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவர் பரமேறி போனது, இதிலும் நமக்கும் என்ன சம்பந்தம்? ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருக்கிறான்? பழையவைகள் என்ன ஆயிடுச்சான்? ஒளிந்து போயின, எல்லாம். அது நம்ம என்ன நினச்சிக்கிறோம், பல நேரங்களில் நம்ம மைண்டில் எப்படி படம் ஓடுதுன்னா, ஆண்டவர் ஒருத்தனை திருத்துவார், அவனை சரி செய்வார், அவனை கரெக்ட் பண்ணுவார், அவனை மாற்றுவார் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் சுவிசேஷம் என்ன சொல்லுதுன்னா, ஆண்டவர் ஒருவனையும் சரி செய்கிற பிஸ்னஸ்லேயே கிடையாது. ஆண்டவர் ஒருவனையும் ரிப்பேர் பண்ணுற வேலையிலே கிடையாது. ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? கொன்னுட்டு புதுசாக மனுஷனை உருவாக்குறாராம். இதுக்கு பயங்கர வித்தியாசம், இது ரெண்டுக்கும் பயங்கர வித்தியாசம். நீங்கள் ஒரு பொருளை கொண்டு போய் ரிப்பேர் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறது வேற, இது எனக்கு வேணாம் சார் வச்சுட்டு வேற கொடுங்கன்னு சொல்கிறது வேற. இதை ரிப்பேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் அதில் ஃபால்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பழைய ஏற்பாட்டிலலாம் மனுஷனை திருத்த ட்ரை பண்ணார், ஒருத்தனையும் திருத்தவே முடியலை. பழைய ஏற்பாட்டில் எல்லாம் கர்த்தர் கரெக்ட் பண்ணுறதுக்காக, திருத்துறதுக்காக அங்கங்கே சட்டத்தை போட்டு இனி இப்படி செய்யாத, இனி இப்படி ஒழுக்கமாறுன்னு நிறைய விஷயங்களை மனுஷனுக்குள்ளே மாற்ற ட்ரை பண்ணார். ஆனால் மனுஷன் மாறுற மாதிரி தெரியல. ஒரு பக்கம் சரி பண்ணால் இன்னொரு பக்கம் வளரான், அங்கே சரி பண்ணால் இன்னொரு பிரச்சனை வருது. இதுக்கு தீர்வே இல்லாமல் திரும்ப திரும்ப மனிதன் பாதிக்கப்படுறானே ஒழிய அவன் வாழ்க்கையில் மாறிட்டானா அப்படின்னா ஒருத்தரும் மாற்றத்தை காணும். அப்போ சிலுவையில் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா,
பழையவைகளை ஒழித்து புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறார். அப்ப என்னுடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட போது தேவன் என்னை எப்படி பார்க்கிறார்னா பிராண்ட் நியூ கிரியேஷனா பார்க்கிறாரே ஒழிய ஏதோ ரிப்பேர் பண்ண ஆள ஆண்டவர் என்னை பார்க்கறதே கிடையாது. தேவனுடைய கண்களுக்கு நான் எப்படி தெரிகிறேன்னா த ஹோல் நியூ கிரியேஷனா தெரிகிறேன், புதிய மனுஷனா தெரிகிறேன். புதுசா இருந்தா பாருங்க, நிறைய கேஜெட்ஸ்ல ரீஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரீஸ்டார்ட் பண்ணிட்டா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து புதுசா இதாகிறமா. அதையும் தாண்டி தேவன் என்ன பண்ணியிருக்கிறார்னா புது சிருஷ்டி ஆக்கியிருக்கிறார். ஆமென்.